ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் நேரத்திலும் ஒவ்வொருவரோடும் இடைபடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லோரும் யோபுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபு புஸ்தகம் 15வது அதிகாரம். யோபுடைய புஸ்தகம் 15வது அதிகாரம். 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவன் பலனாயிருக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக. ஹல்லேலூயா. இங்கே யோபுடைய புஸ்தகத்திலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாள், இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது எந்த நபராய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பரிசுத்தமானா இருந்தாலும், எப்பேற்பட்ட நீதிமானா இருந்தாலும், உத்தமத்துல நிக்கிற நபரா இருந்தாலும் மிக எளிதில வழி தப்பி போவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு இந்த உலகம் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல பாவமும் அக்கிரமமும் அநியாயமும் தேசத்திலையும் நம்மை சுற்றிலும் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. வழி தப்பினவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவனுக்கு பலனாயிருக்கும். ஹல்லேலூயா. மாயையான காரியம், அப்போ மாய்மாலமான காரியம், மாயையான காரியம், நம்மை ஏமாற்றக்கூடிய காரியம், நம்மை வஞ்சிக்கக்கூடிய காரியம் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அதிகமாய் நம்மை சுற்றி என்ன செய்து நெருக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த நபரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, நம்மளால என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நெருங்கிய நண்பர்களா இருக்கலாம், நெருங்கிய உறவினர்களா இருக்கலாம், அன்றாட நாம் பார்த்து பேசி பழகுகிற நபர்களா இருக்கலாம். எந்த நபரை நம்ம நம்பலாம் என்ன செய்ய முடியாது, 100% எந்த நபரையும் நம்பிடவே முடியாது. ஹல்லேலூயா. காலங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. மனிதர்களை நம்ப முடியாது. எந்த ஒரு காரியத்தை நாம் நம்பிட முடியாது. எல்லாமே இந்த பூமி போய்கொண்டிருக்கிற வழிகள், பாதைகள் எல்லாமே நிஜத்துக்கு புறம்பானவைகள், உண்மைக்கு புறம்பானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ நம்மை சுற்றிலும் ஏமாற்றக்கூடிய, வஞ்சிக்கக்கூடிய, நம்மை வழி தப்ப பண்ணக்கூடிய எவ்வளவோ காரியங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி என்ன செய்து சத்துருவின் மூலமாய் நம்மை சுற்றி நெருக்கிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தில் நடக்குன்னு பார்ப்போம், நம்ம பரிசுத்தத்தில் நடக்கிறோம்னு பார்ப்போம், நம்ம நீதியா உத்தமமா கர்த்தருக்கு எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்து இருக்கிறோம் நம்ம யோசிப்போம், நம்ம அதற்கு முயற்சி செய்வோம். நம்ம முயற்சி எடுக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது ஏதோ ஒரு மாய்மாலமான காரியம், ஏதோ ஒரு நமக்கு நம்ம ஏமாற்றக்கூடிய காரியம், அதுல நம்ம விழுந்து போகிற எத்தனையோ ஜனங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ விசுவாசிகள் சொல்றதை விட எத்தனையோ ஊழியர்களை நம்ம என்ன செய்ய முடியும், இந்த நாள்ல நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சமூக வலைதளங்கள்ல எவ்வளவோ காரியங்கள் நாம் கேள்விப்படுறோம். எவ்வளவோ உத்தமமாய் உண்மையாய் ஓடுகிறவர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல பின்மாற்றமாய் போகிற எத்தனையோ ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதான் வசனம் சொல்கிறது, நிற்கிறேன் என்று சொல்கிறவன் விழாதபடி என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையா இருக்கும். ஹல்லேலூயா. நான் நிற்கிறேன், நான் பரிசுத்தத்துல நிற்கிறேன், விசுவாசத்துல நிற்கிறேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பின்மாற்றமாய் போய் விடாதபடி, நீங்கள் விழுந்து விடாதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எல்லா உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். சுற்றி இருக்கிற நபர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அதனாலதான் இங்க வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. வழி தப்பி நம்ம அப்படி நம்பினால் அந்த மாயையே அவனுக்கு பிரதிபலனா இருக்கும். ஆமென். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு பிரதிபலன் என்ன செய்யுது, இருக்கு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன செய்யறான், அறுப்பான். ஹல்லேலூயா. எந்த நபரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய நியமனம், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நீதி அதுதான். மனுஷன் மற்றவனுக்கு விரோதமா எதை செய்யறானோ அதுதான் நாளைக்கு நமக்கு என்ன செய்யும்,
வந்து பலிக்கும். அல்லேலூயா. அது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடவே கூடாது. எந்த நபரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பரிசுத்தவனா இருந்தாலும், எந்த ஊழியரா இருந்தாலும், எந்த விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவம் உள்ள நபரா இருந்தாலும், நம்ம மற்றவர்களுக்கு விரோதமா நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதிபலன், ஆண்டவர் பிரதிபலனை வைத்திருக்கிறார். நன்மையான காரியங்களை எப்பொழுது நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு அதற்கு ஏற்ற விதமாய் ஆண்டவர் பிரதிபலனை தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம உண்மை எது, நிஜம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதுல நம்ம உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மையான காரியங்கள், நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், இது உண்மையா, இதுல நம்ம நிலைச்சிருக்கலாமா, இது நமக்கு பிரயோஜனமா, இது நம்முடைய ஆவிக்கு ஆத்துமாவை தீட்டுப்படுத்துமா அப்படிங்கறத நம்ம நிதானிக்கணும். ஹல்லேலூயா. உண்மை எது, பொய் எதுங்கிறத நமக்கு என்ன செய்யணும், நிதானிக்க தெரியணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு யார் எதை சொன்னாலும் மிக எளிதில் என்ன செய்வாங்க, நம்பிடுவாங்க. மிக எளிதில ஏமாறுகிற மனிதர்கள், ஏமாற்றுகிறவர் இருக்கிற வரைக்கும் என்ன செய்வானா, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உலக பிரகாரமான ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, ஏமாறுற இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவன் என்ன செய்வான், இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பரிசுத்தத்திலிருந்து விளைவிக்கும்படி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு பின்மாற்றமாய் போகும்படி நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் பிசாசானவன் நம்ம தந்திரமா எப்போ வஞ்சிக்கலாம், எப்போ ஏமாற்றலாம், எப்படி இவங்களை பின்மாற்றமாய் போக வைக்கலாம், பிசாசானவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். உலகம் அவனுடைய நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தீவிரமாய் சத்துருடைய கிரியைகள் உலகம் முழுவதும் நடப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நம் சுற்றி இன்னைக்கு உலகம் நடக்கிற எல்லா காரியங்களும் பார்த்தோம்னு சொன்னா, யுத்தங்கள் பெரும்பாலும் மிக பிரதானமான 4 காரியம்: யுத்தங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னொரு என்னது, பூமி அதிர்ச்சி, இயற்கை சீற்றங்கள். ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்களும் இன்னைக்கு நம்ம சுற்றி என்ன செய்யுது, மிக தீவிரமா நேர்த்தியா நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னது, நாம் வாழ்ற அந்த நாட்கள்ல 4 பிரதானமான அடையாளங்கள் ரொம்ப நேர்த்தியா என்ன செய்யுது, கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த உலகத்தினுடைய கிறிஸ்துவனுடைய வருகை, உலகத்தினுடைய முடிவு, சபைக்கான முடிவு, கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்குன்னா சபை ஆயத்தப்படணும். அதுக்குதான் ஆண்டவர் நேரத்தை காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாட்கள்ல உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள், நடக்கக்கூடிய கொடூரமான காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை எவ்வளவு சீக்கிரமா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் நம்ம யோசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிக சமீபமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களாம் பார்க்கிறோம். எவ்வளவோ கொடுமையான காரியங்களை பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளா இருந்தாலும், வாலிபர்களா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும், அவர்கள் அனுபவிக்கிற துன்பங்கள், துயரங்கள், பிசாசானவனுடைய வஞ்சகம், மனிதர்களுடைய ஏமாற்றக்கூடிய காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பாரமா, வருத்தமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம செய்திகளை கேட்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், சபை ஜனங்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்பொழுதும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருப்போம்னு சொன்னா நம்ம விழுந்துட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜாக்கிரதையா இருக்க பண்ணுகிறது, நம்மை ஸ்தோத்திரம் நேர்வழியில நடத்துவது, நம்மை பரிசுத்தமான பாதையில் நடத்துவது, தேவனுக்கு பிரியமான பாதையில் நடத்துவது கர்த்தருடைய சமூகமும் ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ மாயான காரியம் பிரசங்கியில நாம் பார்க்கிறோம். பிரசங்கியில நம்ம இந்த மாயை குறித்து எவ்வளவோ காரியங்கள் பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிரசங்கி 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். மாயையை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியினால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாயை உண்டு பண்ணுகிறது என்ன செய்யிருக்கு, அதிகமா பெருகி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல அதிகமாய் பெருகி இருக்கிற காரியம் எதுன்னு பார்த்தா, மாயை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற, அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், நிழலை போன்ற மாயான தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனின் நன்மை இனதென்று அறிந்தவன் யார்? ஹல்லேலூயா.
இந்த உலகத்துல எது நன்மை, எது நிரந்தரம், எது நிஜம் அப்படிங்கிறத அறிந்தவன் யார் அப்படின்னு வேதம் ஒரு கேள்வியை போல நமக்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ அதுல தெளிவான வாசிக்கிறோம், மாயை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியினால். ஹல்லேலூயா, மாயை பெருக பண்ணுகிற நாட்கள் செல்ல செல்ல மாயை பெருக பண்ணுகிற காரியங்கள், நம்ம கையில இருக்கிற செல்போனே அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஹல்லேலூயா. இது இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஒரு நாள் செல்போன் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. ஹல்லேலூயா. அதுவும் அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய காரியங்களே வேற. நன்மையும் இருக்கு. இதோ இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறோம், அது மூலமா அநேகர் வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையான காரியங்கள் இருக்கு. நன்மையை விட தீமை தான் அதிகமா என்ன செய்யுது, செல்போன்ல அதிகமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப மாயை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வெளியே எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம். நம்ம கையில இருக்கிற செல்போன் மூலமாவே நம்ம என்ன செய்ய முடியும், மிக எளிதில் நம்ம என்ன செய்ய முடியும், ஏமாந்துட முடியும். மிக எளிதில் நம்ம பின்மாற்றமா போயிடலாம். மிக எளிதில் ஆண்டவரை விட்டு நம்ம தூரமா போயிடலாம். ஹல்லேலூயா. அப்ப வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு நேரத்துல பாவம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வீட்டை விட்டு என்ன செய்யணும், வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும், ஸ்கூல்ல காலேஜ்ல அப்படி பழக்கத்துல என்ன செய்யும், பாவமோ மீறுதலோ நமக்குள்ள என்ன செய்யும், ஒரு மனுஷனுக்குள்ள வரும். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. 4 செவத்துக்குள்ள இருந்துகிட்டே என்ன செய்ய முடியும், நம்ம எளிதில பாவம் செய்திடலாம். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பாவம், அப்ப மாயான காரியம், நம்ம தீட்டுப்படுத்தக்கூடிய காரியங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம நம்மளை நெருக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கிருந்தோ தூரத்துல இருந்து வர வேண்டாம், வேற நண்பர்கள் வழியா வர வேண்டாம், வேற சொந்தங்கள் வழியா வர வேண்டாம், எங்க இருந்தோ வர வேண்டாம், நம்ம கையிலேயே இருக்குது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நாட்கள் செல்ல செல்ல எச்சரிக்கிற ஒரே வார்த்தை, ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. அசதியா இராமல் நாம் ஜாக்கிரதையா இருப்போம்னு சொன்னா கர்த்தருடைய வருகையில நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. எப்பொழுதும், அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் விழித்திருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அநேக மாயான காரியங்கள் நம்மை சுற்றி பெருகி இருக்கிறது. அதனால மனுஷனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த வேதம் நமக்கு தீர்க்கதரிசி மிக எச்சரிக்கையாய் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை, நீதியை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. நீதியை தேடுகிறவன் இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். மாயையை நம்பி தீமையை என்ன செய்யறாங்களாம், கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெற்றெடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. மாயை நம்பி, மாயையான காரியத்தை நம்பி, போலியான காரியத்தை நம்பி, அவங்க பேசக்கூடிய காரியத்துல, அவங்க பேசக்கூடிய வார்த்தையில என்ன இல்லை, உண்மை இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொருவனும் மற்றவனும் என்ன செய்யறானா, பொய்யானவைகளை பேசுகிறார். வசனம் தெளிவாய் நம்ம எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பொய்யான காரியங்கள் பேசக்கூடிய நம்ம வார்த்தை கூட நம்ம உண்மையா, எப்பொழுது உண்மையாய் பேசுவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எளிதில நம்ம வாயில இருந்து என்ன செய்யும், பொய் அப்படிங்கிறது மிக எளிதில வந்துடும். எந்த நபரா இருந்தாலும், அது எந்த நபரா இருந்தாலும் மிக எளிதில நமக்கு பொய் வந்துடும். அதுவும் அந்த போன் வழியா மிக ஈஸியா நம்ம என்ன செய்யறோம், பொய்யை நம்ம என்ன செய்யலாம், பேசிடலாம். ஹல்லேலூயா. இதோ வந்துகிட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கேன், அதோ பக்கத்துல வந்துட்டேன், அப்படி சின்ன சின்ன காரியங்கள். எங்க இருக்கிற அப்படின்னு சொன்னா வெளியூர்ல இருக்கோன்றோம். உள்ளூர்ல இருந்துட்டு என்ன செய்வோம், வெளியூர்ல இருக்குன்னு சொல்லுவோம். வெளியூர்ல இருந்துட்டு உள்ளூர்ல தான் இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி போன் மூலியமா மிக எளிதில் நம்ம என்ன செய்வோம், பொய்யான காரியங்கள் நம்ம பேசுறோம். மிக எளிதில் நம்ம புரட்டிடுறோம். அநேக காரியங்களை, உண்மைக்கு மாறான காரியங்களை புரட்டிடுறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நிதானமா யோசிக்கிறவர், நிதானமாய் கவனிக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். வசனம் தெளிவாய் சொல்லுது, அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதனால தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
சோ நம்ம சின்ன ஒரு வார்த்தையா இருந்தாலும், சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் உண்மை என்ன செய்யணும். அதனால நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தலை குனிஞ்சாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களோடு உண்மையை பேசுறதுல நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு யார் துணையா? கர்த்தர் துணை. உத்தமனுக்கு இந்த உலகம் எப்படியாவது காப்பாத்தும் அப்படின்னு என்ன செய்யல, வசனம் போடல. உத்தமனுக்கு ஒரு 4 பேர் காப்பாத்த வருவாங்க அப்படின்னு என்ன செய்யல, வசனம் போடல. அப்ப உத்தமனா ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா உங்களுக்கு பரலோகத்துல இருந்து நேரடியான தொடர்பு. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து நேரடியான ஒரு ஆதரவு, பரலோகத்திலிருந்து நேரடியான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க சரியா நிதானிச்சீங்கன்னா, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவருக்கும் அந்த மனுஷனுக்கும் நேரடி தொடர்பு வருது. அல்லேலூயா. அப்ப எந்த ஆபத்து வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு மனுஷன் உத்தமனா நீதிமானா உண்மையா இருந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு இந்த பூமியில எந்த நபர் உதவி செய்யலனாலும் ஆண்டவருடைய உதவி நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து உதவி என்ன செய்யும், கண்டிப்பா என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து கண்டிப்பா வரும். இந்த பூமியில எந்த நபர் உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. இந்த பூமியில யார் நம்ம விட்டு விலகிற, உத்தமமா இருக்கிறதுனால உண்மையா இருக்கிறதுனால என்னை பகைக்கிறாங்க, விட்டு விலகுறாங்க, பரவாயில்ல, கர்த்தர் துணையா இருக்கிறார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தர் துணையா இருக்கிறார். அப்போ உண்மையான காரியங்களை நம்ம பேசி, உண்மையான காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாலிபத்தை குறித்து கூட வேதம் தெளிவாய் அதுல பிரசங்கில் நான் வாசிக்கிறோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். 11:10. நீ உன் இருதயத்திலிருந்து 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். வாலிபனே இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமா தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கையை நீக்கி போடு. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது. ஒரு பக்கம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் மாயான காரியமா இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய இளம் வயது தான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. இளம் வயது, அந்த வாலிப வயது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது, நீ உன் விருப்பப்படி நடந்துக்க, ஆனாலும் நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் அதை நீதியில கொண்டு வருவார், நியாயத்துல கொண்டு வருவார் அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. வாலிபர்கள் மாத்திரம் தான் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி, நம்ம நெஞ்சின் வழியில நடக்கிறோம், நம்முடைய விருப்பப்படி எல்லாம் நம்ம நடக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள்ல நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார், அப்படி மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. உன் வாலிபமும் உன் இளம் வயதும் மாயையே, மாயையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் இருதயத்தின்படியும் உன் மாம்சத்தின்படியும் நீ நடந்து கொள், ஆனால் எல்லாமே மாயையான ஒரு காரியம், அதனை மறந்துடாத. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களும் மாயையான காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாலிபமும் அதுவும் எப்படிதான் இருக்கு, மாயை அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னொரு மிக முக்கியமாய் கர்த்தருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அதே பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அல்லேலூயா. இதுவும் மாயையே. அடுத்த 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அதாவது செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாம கிடைக்கும், ஆனாலும் அவனை அதை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையே, கொடிய நோயுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மிக முக்கியமான ஒரு காரியம் பணம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும் பணம், அதுவும் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம ஏமாந்துடவே கூடாது. இன்னைக்கு எல்லாம் எத்தனையோ பேர் விழுந்து போகிற மனிதர்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதிகமாய் ஐஸ்வர்யத்திற்கும் பணமோ பொருள் ஆதாயமோ பண ஆதாயமோ இதுலதான் அநேகர் என்ன செய்திருப்பாங்க, விழுந்து போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, பணம் பிரியன் அதுல என்ன செய்யறது இல்ல, அதுல திருப்தி அடைகிறது இல்லை. ஹல்லேலூயா. பண ஆசையினால என்ன செய்யறது இல்லை, அவன் திருப்தி அடைகிறது இல்லை. செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால திருப்தி அடையவும் இல்லை. இதுவும் மாயை. ஹல்லேலூயா. இதுவும் மாயையா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஒரு சிலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நன்மையினால் நிரப்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தப்படணும். அல்ல திக்கற்ற பிள்ளைகள், உதவியற்றவர்களுக்காக அது நேர்த்தியாய் பயன்படுத்தப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நன்மைகளை தருகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சரியாய் நாம் கையாள்வதற்கு நமக்கு தெரிந்திருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பணம் அதுல அடிக்ட் ஆயிடக்கூடாது. அதுல என்ன செய்யக்கூடாது, அதிகமான ஆசை வந்துடக்கூடாது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும், உண்மைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுல நம்ம அடிமையாயிடக்கூடாது. இன்னைக்கு அநேக மனிதர்களை பார்க்கும் பொழுது பணம் 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 அப்படின்னு சொல்லி வேகமாய் ஓடுறத என்ன செய்யணும், நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவோ படிக்கிறாங்க, எவ்வளவோ காரியங்களை படிக்கிறாங்க, 2 டிகிரி படிக்கிறாங்க, 3 டிகிரி படிக்கிறாங்க, எவ்வளவோ கடினமா உழைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல சொல்லப்பட்டதுபடி அவ்வளவோ பிரயாசப்படுறான் ஒருத்தன். ஆனா அவன் அனுபவிக்கிறது இன்னொருத்தன் என்ன செய்யறான், அனுபவிக்க வேண்டிய சூழல் என்ன செய்யுது, எல்லாரும் வந்துருது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மைகளை தருகிறார், ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஞானமாய் நாம் பயன்படுத்துவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பின்மாற்றமாய் போனவன் மாயையை நம்பானாக, நம்பினால் மாயையே அவனுக்கு பிரதிபலனாக இருக்கும். ஹல்லேலூயா. அதே பிரசங்கியில 2வது அதிகாரம் 21லயும் அதே மாயான காரியத்தை நமக்கு எச்சரிக்கிறது. 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்பட்டிராத வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவும் நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எவ்வளவோ பிரயாசப்பட்டு அவங்க சொத்தை சேர்த்து கடைசி காலத்துல அதை அனுபவிக்க முடியாம யாருக்கும் என்ன செய்வாங்க, விட்டுட்டு போவாங்க. ஹல்லேலூயா. ஒருவன் அவன் புத்தி யுக்தி எவ்வளவோ பயன்படுத்தி அவனுடைய வாழ்நாள்ல பிரயாசப்படுறான், செல்வத்தை சம்பாதிக்க பிரயாசப்படுறான், ஐஸ்வர்யம் மாறுறதுக்கு பிரயாசப்படுகிறான். ஆனா 60 வயசு 70 வயசு என்ன செய்யுது, தாண்டிடுது. அவன் எல்லாம் சேர்த்து கொண்டு வர்றதுக்குள்ள 60 வயசு தாண்டிடுது. அதுக்கப்புறம் அவனுக்கு அனுபவிப்பதற்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. வேற யாரும் அனுபவிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் படுகிற பிரயாசத்திற்குரிய அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறது, வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்குரிய அந்த கிருபைகள் அநேகர் என்ன செய்யறது இல்ல, இழந்து போயிடுறாங்க. ஹல்லேலூயா. இந்த பண காரியத்தில் நம்ம அதிகமாய் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. அது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கணும். ஹல்லேலூயா. பணம் நம்மள என்ன செய்யக்கூடாது, கட்டுப்படுத்திடவே கூடாது. அதில் நம்ம கவனமா இருக்கணும். அதுலதான் அநேகர் நம்ம விழுந்து போகிறோம். பண ஆசை, பொருளாசை, இதுல நம்ம கவனமா இருப்பது ரொம்ப முக்கியம். இதுவும் மாயை. ஹல்லேலூயா. மாயையான ஒரு காரியம். அதுலதான் யோனா புஸ்தகத்துல யோனா 2ஆம் அதிகாரம் யோனா சொல்றார், மாயையை நம்பி 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். 2:8. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்க வேத ஊழியக்காரர் தெளிவா எழுதுறாரு பாருங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் ஆண்டவற்றிலிருந்து வருகிற அந்த கிருபை என்ன செய்யறாங்களா, போக்கடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலக காரியங்களை பார்த்து, இந்த வாலிப நாட்களா இருந்தாலும் சரி, இந்த உலக காரியம், உலக ஐஸ்வர்யம், உலக மயக்கம், இதெல்லாம் பார்த்து அதுல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னு சொன்னா, கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கத்தையும் கிருபையும் நம்ம என்ன செய்வோம், இழந்து போயிடும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை விட கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், கிருபை, தயவு மேலானது. ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம காத்துக்கொள்ளணும், அந்த இரக்கத்தை நம்ம காத்துக்கொள்ளணும், அந்த தயவு நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொன்னா மாயான காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, சிக்கிரவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம உங்களை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள்
எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு தெரியும், எதுல நான் அடிமைப்பட்டிருக்கிறேன், எதுல நான் சிக்கி கொண்டிருக்கிறேன், எதுல நான் இதுல இருந்து வெளியே வர முடியாம அடிமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுடைய உள்ளான மனுஷருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வெளியே நீங்க காட்டிக்கொள்ளாம இருக்கலாம், வெளியே எல்லாம் சாதாரணமா நான் சரியா இருப்பது போல தெரியலாம், ஆனா உங்களுடைய மனசாட்சிக்கு என்ன செய்யும் தெரியும். ஹல்லேலூயா. எதுல நம்ம சிக்கி இருக்கிறோம், எதுல அடிமைப்பட்டிருக்கிறோம், எதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறோம், அது உங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அதோட நாம மகிமைப்படும். அப்போ நம்ம உண்மையான காரியம் எது, நிஜம் எது, உண்மை எது, நிரந்தரம் அப்படிங்கிறத பார்த்து அதிலேயே நிலைத்திருப்போம்னு சொன்னா நம்ம பின்மாற்றமா போயிட மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில் நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. கிருபையை நம்ம போக்கடிச்சிட மாட்டோம். அது ரொம்ப முக்கியம். மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், கிருபை, தயவு, அதனுடைய ஐஸ்வர்யங்கிறது அது நம்ம வாயினால சொல்லி முடியாது. ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில அதை ருசி பார்க்கிறோம். அந்த கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யத்தை உலக காரியங்களை வச்சு, பணம், பொருள், இந்த காரியங்களை வைத்து, பெருமையான காரியங்களை வைத்து, மாயையான காரியங்களை வைத்து கிருபையை நம்ம இழந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். நாம் ஜெபிப்போம் தேவ சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த பகல் நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா எங்களோடு இடைபடுகிறீர், ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறீர் நான் விசுவாசிக்கிறேன். வழி தப்பினவன் மாயை நம்பானான், மாயை நம்பினான், அதுவே அவனுக்கு பிரதிபலனாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எந்த ஒரு மாயையான காரியம், எந்த ஒரு இருளான காரியத்தில் நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், எந்த ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருளான அந்த காலத்துல அடிமைப்பட்டிருக்கிறேன், உண்மைக்கு புறம்பான காரியத்துல எதுல நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த பகல் நேரத்துல என்னை தாழ்த்துகிறேன், இந்த பகல் நேரத்துல என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை விடுவியும், என்னை ரட்சியும் என்று தேவ சமூகத்துல, அவனுடைய சமூகத்துல கேளு, அவனுடைய சமூகத்துல உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாலிபமும் இளம் வயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பணமும் பொருளாசை காரியங்கள் மாயான காரியங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்துல மாயான காரியம் எவ்வளவோ நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் நெருக்கி கொண்டிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள தேவனே, நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபையாய் அவர்கள் ஏதாகிலும் ஆண்டவரே மாயையில சிக்கி கொண்டிருப்பார்களானா, மாயையை நம்பி ஆண்டவரே கிருபையை ஆண்டவரை போக்கடித்து விடக்கூடாது. தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கிற தயவை நாங்கள் இழந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபையில நிலைத்திருக்கணும், தேவ தயவுல இரக்கத்துல நிலைத்திருக்கணும். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. மாயை நாங்கள் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆண்டவர் சமூகத்துல கேளுங்களேன். ஆண்டவரை எங்களை சுற்றி நடக்கக்கூடிய பொய்யான காரியங்கள், மாய்மாலமான காரியங்கள், ஏமாற்றக்கூடிய காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும். ஹல்லேலூயா. அதற்குதான் கர்த்தருடைய வேத வசனம் வெளிச்சம். அந்த வேத வசனங்கிற வெளிச்சத்துல ஆண்டவரே சுற்றி எங்களை நறுக்கிற மாயான காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும். ஏமாற்றக்கூடிய காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும். எங்களை ஹல்லேலூயா வஞ்சிக்கிற காரியங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளணும். அந்த கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் தயவு பாராட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபையாய் ஆசீர்வதியும் வழி நடத்தும். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.